ஹாய் ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி, அடுத்த வீடியோ என்ன போடலான்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக என்னோடய பர்த்டே வந்துச்சு, November 2. ஸோ நிறைய பேர் எனக்கு வாழ்த்து கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜஸில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது என்னடா கையில் வச்சுட்ருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ப்ரெசென்ட்டு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பேன் வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேங்க. நிறையா வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். பட் இதை நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். சரி, ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நிறைய பாத்திரமாக தானே வாங்கிட்டுருக்கோம், சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு நினச்சி விட்டுட்டேன். பார்த்தா சடனாக வந்து பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து சுனிதாவும் ராமண்ணாவும் சேர்ந்து என் ஹஸ்பண்ட்டை பேசி அவங்க வந்து இதை வந்து இவாக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கார் கூட்டு போய் இதை வாங்கி கொடுத்தாரு. ஸோ சுனிதாவுக்கும் ராமண்ணாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ, என்னை ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து வாங்கி கொடுத்ததுக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி இதில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ எப்படி வருது அப்படின்றத அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம், இது வர்த்தா அப்படின்னு காட்டிடலான்றது தான் இந்த விலாக். ஓகேவா? என்னடா எப்போ பார்த்தாலும் பிரியாணியே சாப்பிட்றீங்கன்னு நினைக்காதீங்க. பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன போட்டிருந்ததுன்னா, La Gourmet Gelatic Deep Fry Pan is the answer. Combines the benefit of stainless steel and non-stick. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இதுக்கு மூடி இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறபடி பார்த்தா மூடி இல்லை. ஆமாங்க, மூடி இல்லை, வெறும் பேன் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற மூடியை யூஸ் பண்ணலாமா? என்கிட்ட ஒரு பழைய இன்னொரு பாத்திரத்தோட மூடி இருக்குது. ஏய், ஃபிட் ஆகுது, சூப்பரில். இது வந்து நான் முன்னாடியே வந்து அந்த ஒரு பெரிய பேன் நான் வச்சுருப்பேன், அந்த பேனோட மூடி இது. பட் நல்லா ஃபிட் ஆகுது, போதும். ஆனால் ஏன் மூடி கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இது ஃப்ரை பேனுன்றதுனால மூடி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதில் நம்ம வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ட்ரைப்ளை. இது வந்து கேஸில் எலக்ட்ரிக், செராமிக், இண்டக்ஷன், டிஷ்வாஷர் சேஃப். 18/10 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கு. மெயினாக இந்த இதுக்கு தான் நான் வாங்கினேன். இதில் வந்து நல்லது தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக வரும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடலாம். ஓகே. ஸோ நேற்றே சிக்கன் வந்து லாலா போட்டில் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 1 கிலோ 300 கிராம் இருக்கா? அதாவது தோலோட வந்து 1 கிலோ 300 கிராம். தோலை உரிச்சிட்டா 1 கிலோ தான். 1 கிலோ தான் இருக்கா? நம்ம அந்த இது சரி, அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பிரிச்சிடலாம். எதெல்லாம் வந்து கிரேவிக்குன்னு பார்த்து பிரிச்சிட்டோன்னா, நம்ம வந்து இந்த இதெல்லாம் எலும்பு பீஸ்லாம் கிரேவிக்கு போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு சதை பீஸ் பிடிக்கும், எத்தனை பேர்த்துக்கு வந்து எலும்பு பீஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலே வந்து எலும்பு பீஸ் தான் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சதையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். ஆனால் இதே இது வந்து எலும்பு பீஸ் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. எத்தனை பேருக்கு லெக் பீஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நானும் லெக் பீஸ் ஃபேன். நானும் லெக் பீஸ் ஃபேன். ஸோ லெக் பீஸ் வந்து நம்ம வந்து அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, லெக் பீஸில் ஒரு கீரலை போட்டு விட்ருவோம். இப்படி ஒரு கீரல், இப்படி ஒரு கீரல். சூப்பராக ஒரு கீரலை போட்டு விட்டோன்னா அந்த மசாலா இறங்கும். ஸோ வேறு என்ன பீஸு? இந்த லெக் பீஸ் பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது. என்னது? ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து சொல்லுவார், நான்லாம் யார் காலையும் பிடிச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிக்கன் வந்து சொல்லுமா, என் காலம் மட்டும் ஏன்டா உங்களுக்கு இலக்காரமாக போச்சு, ஆனாலும் என் காலை பிடிச்சி கட்டுறீங்க, இது பண்ணுறீங்க, பேச்சு மட்டும் பேசுறீங்க, நாங்களாம் யாரை காலையும் பிடிச்சி வரமாட்டோம் அப்படின்ட்டு. அது கரெக்டு தான். ஐ எம் ஜோக் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, சரி திவா, நிறைய பீஸ் வந்து இதில் போடவா, இல்லை இதில் வந்து கிரேவியில் நிறைய பீஸ் போடவா, இல்லை இதில் நிறைய பீஸ் போடவா சொல்லு. நம்ம என்ன எவ்வளோ இப்போது 300 கிராம் தானே செய்யப்படுறோம். ஸோ அப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 கிலோ வந்து பிரியாணிக்கு போட்டு, இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு. ஸோ 2 பீஸ் இது இருக்குது, 2 லெக்ஸ் விங்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இதில் ஒரு 3 பீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இது போட்டு பிரியாணி செஞ்சிடலாம். இது வந்து கிரேவிக்கு, சிக்கன் கிரேவி போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு. அடுத்து இது வந்து தவா ஃப்ரை, ஒரு 3 பீஸ். இது இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி பாப்கார்ன் சிக்கன் மாதிரி குட்டி குட்டியாக போட்டு அதை வந்து நம்மளால் என்ன முடியுதோ பண்ணி அதை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக வந்து ஒரு 3ஐயும் வந்து நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மசால் போட்டு பிரட்டி வச்சிடலாம்.
எத்தனை வாட்டிடா என்னை வாஷ் பண்ணுவீங்கன்னு இது சொல்லணும். ஏன்னா நேற்றே நிறைய வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த ஒரு மாதிரி இருக்குங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இப்படி வாஷ் பண்ணால் இதுதான் க்ளீனாக இருக்குது, சிக்கன் நல்லா குளிச்சிருச்சு, நல்ல தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்ன பண்ண இந்த மாதிரி ஒரு இது இருக்குது நம்மளுக்கு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் மட்டன்லாம் எடுத்தால் ரொம்ப நேரம் கழுவிட்டே இருப்பேன். அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கறியை கழுவி எடுத்த மீனை கழுவாமல் கெடுத்தன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி பண்ணாதடி அப்படின்வாங்க. ஏன்னா கறியை வந்து ரொம்ப கழுவக்கூடாதான், அதே மாதிரி மீனை வந்து நல்லா கழுவணுமா. மீனை சரியாக கழுவலைன்னா அது கவிழ் வாடை அடிச்சுட்டே இருக்கும் அந்த மீன் வாசனை. பட் வந்து மட்டன்லாம் வந்து ரொம்ப கழுவக்கூடாது, அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையானு எனக்கு தெரியாது. அதாவது மீன் வந்து நல்லா கழுவணுன்றது எனக்கு தெரியும். பட் வந்து மட்டன் வந்து ஆட்டுக்கறி வந்து ரொம்ப கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரியல எனக்கு அது உண்மையா இல்லை அது அந்த காலத்துலேருந்து அப்படி சொல்லுவாங்களே ஒரு இதாக சொல்கிறாங்களே அதெல்லாம். ஏன்னா இப்போ சில பேர் வந்து ரத்தம்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ மெயினாக நம்ம எதுக்கு கழுவுவோம், இந்த இடத்துல அழுக்கு இருக்கும், ரத்தம் இருக்கும். ஸோ ரத்தம்ல தான் நம்ம கழுவி வந்து போட்டுருவோம். சில பேர் ரத்தமே சாப்பிட்றாங்கல்ல, இப்போ நான் சாப்பிட மாட்டோம் நாங்கள், பட் சில பேர் ரத்தம் சாப்பிடுவாங்கல்ல, அப்போ அது கழுவாமல் இருந்தால் தானே ரத்தம் எடுக்க முடியும். தெரில, ஸ்டில் கன்ஃபியூஸ்ட். நீ என்னப்பா சொல்கிற? ஏதோ சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, எல்லாத்துலேயும் மஞ்சள் தூள் போட்டுடலாம். என்னடா பிரியாணியில் மஞ்சள் தூள் போடுறாளேன்னு நினைக்காதீங்க, நான் போடுவேன். மஞ்சள் தூள் நல்லதில்லை, நான்வெஜ் சமைக்கும் போது நம்ம மஞ்சள் தூள் போடுறது நல்லது. அதுக்கு அடுத்ததாக மிளகாத்தூள். எங்கள் அம்மாவோட மசால் தூள் காலி ஆயிடுச்சு. இப்போ தான் எங்கள் அம்மா கிட்டே வந்து, யூஸ்வலாக எங்கள் அம்மா தான் எனக்கு அரைச்சி தருவாங்க, அதனால் எங்கள் அம்மா கிட்டே வந்து அளவு கேட்டு இந்த வாட்டி நானே அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அவ்வளோதான். இதுலேயும் வந்து 1 டீஸ்பூன். இதில் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சில்லறை வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கலர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக வந்து தயிர் போட்டு நம்ம பிரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா கொஞ்சம் உள்ளே போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாம் நம்ம ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக. என்ன செய்கிறீங்க மம்மி? என்ன செய்வேன் மம்மி? உன் ஃபேவரெட்டு பிரியாணி தானே? ஆமாம், பிரியாணி தான் செய்கிறேன். vlog பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நானும் அப்பாவும் ஒரு மாலுக்கு போகிறோம். அந்த மாலில் ஏதோ ஒரு கேட் டே கேர் மாதிரி அங்கே உள்ளே போய் 1 hour ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ யார் மம்மியை விட்டுட்டு நீங்கள் 2 பேர் போகிறீங்க? ஓகே, உனையும் எடுத்துகிட்டு வரோம். என் உனையும் எடுத்து வேணாம் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. I have to spend me time. Oh, drama action. Alone time. This is called drama action. எண்ணெய் ஊற்றியாச்சு. இது ஆல்ரெடி சூடாயிருச்சு, ஸோ அதனால் டக்குன்னு அப்படியே இதில் போட்டுருவோம். அதாவது ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு 2 வெங்காயமா 3 வெங்காயம் போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகா. என்னடா பிரியாணி மசாலாவே இவ போடவே இல்லையேன்னு நினைக்கிறீங்க. நம்ம பிரியாணிங்க ப்ராசஸ்லாம் இல்லை, ஒரே எப்போனாலும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தோன்றப்ப. ஸோ இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, இதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கருகிரும். ஸோ இது தாங்க போட்டிருக்கேன். அதாவது 2 பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும். சரி, இந்த பாத்திரத்தில் கரண்டி யூஸ் பண்ணலாமா, இல்லை மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணலாம்? மரக்கரண்டி யூஸ் பண்ணால் நல்லது. எல்லா பாத்திரத்துலேயுமே எனக்கு தெரிஞ்சு பெட்டர் யூஸ் மரக்கரண்டி ஃபார் லாங் லைஃப். இது ஸ்க்ராட்ச் ஆகும்ல? ஆமாம், ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, என்ன சாப்பாடுடி அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. பிரியாணி. எப்படி பிரியாணியாக செஞ்சு தின்றீங்க, உங்களுக்கு போரே அடிக்காதா? எப்போ கேட்டாலும் ஏதாவது பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. மோஸ்ட்லி டெய்லி நம்ம பிரியாணி சாப்பிட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வந்து மோரார்லெஸ்
ஒரு 1 வீக்கில் ஒரு 2 டைம்ஸா இல்லை 1 டைம் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதாவது நான் வீட்டில் செய்கிறதுல வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பிரியாணி செய்கிற மாதிரி ஆயிடுது. மற்ற நாள்லாம் ஹோட்டலில் பிரியாணி ஆர்டர் பண்ணி அப்படிலாம் கிடையாது, இவர் சும்மா சொல்கிறாரு. நாங்கள் சண்டே வந்து மோஸ்ட்லி ஈரோடு மெஸ்ஸில் சாப்பிடுவோம். ஏன்னா சர்ச் போயிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு சமைச்சு சாப்பிட நம்மளுக்கு பொறுமை இருக்காது. காலேஜ் பிரியாணியில் ஆர்டர் பண்ண மாட்டீங்க? காலேஜ் பிரியாணியில் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம், ஆனால் ரெகுலராக இப்படி தான் டெய்லி இத்தனை. இப்போ நேற்றுலாம் வந்து என்ன வச்சேன்னா புளிக்குழம்பு. என்ன புளிக்குழம்பு வச்சேன்? பாவக்காய் புளிக்குழம்பும் பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சேன். கரெக்டு தானேப்பா? அதுக்கு முந்தின நாள் என்ன வச்சேன்? மீன் குழம்பு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி. ஸோ இவர் வந்து சும்மா சொல்லுவார், இவர் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. ஓகே, நான் அப்போ வந்துட்டு உன்னோட கிராப் இதில் போய் ஹிஸ்ட்ரி எடுத்துருவேன். எவ்வளோ காலேஜ் பிரியாணி ஆர்டர் நேற்று வந்து நான் ஆர்டர் பண்ணேன், ஒத்துக்கிறேன். நேற்று நல்லா சாப்பிட்டதுக்கு நேற்று எனக்கு சரியாக சாப்பாடு எடுக்கலை மதியானம், வெஜிடேரியன்றதுனால. அதனால் என்ன பண்ணேன், மனசு வருத்தமாக இருந்துச்சு, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போலே இருந்துச்சுன்னா பசி, சரியாக சாப்பிடல மதியானம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு மதியானம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் ரொம்ப நாளாச்சுங்க, ரொம்ப நாளாச்சு மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிடணுன்னு ஆசை. ஸோ அதனால் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். அதோடு சேர்த்து ஒரு சிக்கன், தாயோட சிக்கன் அந்த 65 வந்து அந்த புதினாலாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன போட்டிருக்கேன்னா, நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டலை, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வாட்டி பிரியாணி போட்டிருக்கோம். ஸோ இந்த பாத்திரம் எப்படி வருதுன்றதுக்காக தான். வெங்காயம் கொஞ்சம் இதானோடனே நான் என்ன போட்டேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. ஓகேவா? சாப்பிட்டது அந்த பண்டன் சிக்கன் தானே? அது பண்டன் சிக்கன். கரெக்டு மறந்துட்டேன் நானே, பரவாயில்ல, கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ அந்த பண்டன் சிக்கன் தான் வந்து நேற்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நாளாச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஃபேவரட். இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், க்ளோரியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். 3 பேருக்குமே எங்களுக்கு ஃபேவரட் அது வந்து அந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். பட் நாங்கள் ரீசெண்ட் டேஸாக போனோம் இல்லை, நம்ம அப்போல்லாம் வந்து இல்லைன்ட்டாங்களா, மேங்கோ சீசன் இல்லை, மேங்கோ சீசன் இல்லாதனால இல்லைங்க அப்படின்ட்டானுங்க. 2-3 கடை. அந்த ரைஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் மேங்கோ கொஞ்சம் இதாக தான் இருந்ததுல்ல. பட் ஓகே, பட் மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா அந்த இதை நான் கட் பண்ணிட்டேன்ல. இப்போ இதில் வந்து சிக்கன் 65 மசாலாவை போட்டு பரட்டிட்டு இதை நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயக்காரவங்களை நல்லா நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ, ஏன்னா பாத்திரம் இதாயிரும். என்னோடய ஃபேவரட்டான பாத்திரம், நான் அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்பேன். எவ்வளோ நாளைக்கு வச்சுப்பேன்? நிறையா நாள் வச்சுப்பேன். எப்போ பார்த்தாலும் நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க. ரியாலிட்டி சொல்கிறோம்ப்பா, ரியாலிட்டி தான்ப்பா. எங்கள் அம்மா இப்போ அங்கேருந்து அப்படியே வீடு கொண்டு வருவாங்க. எத்தனை பாத்திரம் தான் வாங்குவேன், ஏகப்பட்ட பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் அப்படி என்ன தான் உனக்கு சந்தோஷம் அப்படின்வாங்க. பாத்திரத்தில் சந்தோஷம் இருக்குது. எப்படி வந்து சில பேருக்கு வந்து கேஜெட்ஸ் வாங்குறதுல, கோல்டு டைமண்ட் வாங்குறதுலலாம் ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா, அது மாதிரி எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களில் ஒன்று வந்து பாத்திரம் வாங்குறது, நல்ல கடையில் போய் நல்லா சாப்பிட்றது. அதெல்லாம் 2 பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஒன்று வந்து ஹோட்டல், ஆனால் செஞ்சால் நம்மளே தின்னு சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும். இன்னொன்று பாத்திர கடை, கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. அது கரெக்டாக தான். ட்ரையல் பார்க்கலாம், ஒரு பாத்திரமாக வாங்கி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டு, நல்லா இல்லைனா அப்படி கொண்டு திருப்பி ரீசேல் பண்ணிடலாம். அதெல்லாம் நானும் பண்ண போகிறேன். பிற்காலத்தில் கைவசமாக கொஞ்சம் தொழிலெலாம் கற்று வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்லலாம், நம்ம சட்டி கடை போடலாம்டா, ஆமாம், எப்போ பார்த்தாலும் சமோசா கடை போடலாம்டா, வடை கடை போடலாம்டா. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து பேசுகிறாங்க, பிஸ்னஸ், நீ சமையல் கடை போடலாம், சாப்பாடு கடை போடலாம். கரெக்டு. எல்லா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ முதல்ல சமையல் செஞ்சு போடுமா, நீ முதல்ல சமையலை செய்யுமா, அதுக்கப்புறம் பேசுமா, டெய்லி செய்யுமா. பார்த்தீங்களா, நான் பேச்சு வாக்கில் மறந்துருப்பேன் நேரத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கரெக்டாக செய்கிறோமா, 1/2 கிலோ தான் செய்கிறோம். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், அதனால் போதும். கல்லுப்பை போட்டுருவோம்.
இதில் எப்படி வருதுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஆர்வ உச்சியில் இருக்கேன் நான். நல்லா வரணும். ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மசால் தூள், பெரியம்மா கொடுத்த மசால் தூள் தான் இருக்குது. எங்கள் அம்மா மசால் தூள் காலி, இதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். 1 2 நல்லா இதானதுக்கு எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா, தொக்கு மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். பிரியாணி பார்க்கவே எனக்கு நல்லா வரும். ஓகே, இதை போட்டாச்சா? இப்போ இதை கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து ஸ்மாஷ் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கிற கேப்பில் நம்ம இதை ஆரம்பிச்சு விட்ருவோம். என்ன ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் வாங்க சார், அதுக்குள்ளே நான் இதை முடிச்சுட்டேன். ஓகேவா? கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க. ஒரு 2 3 4 காசா பணமா நம்ம போடுறோம். நம்ம செய்யறதான் பிரியாணி. ஒவ்வொரு மாட்டியும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்மளுக்கு கையில் என்ன வருதோ அதுதான். நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த இது ஃப்ளேவரு. இந்த பாத்திரம் எப்படி தெரியுமா, அப்படி ஒன்றோட ஒன்று எல்லாத்தையும் வந்து அந்த மெட்டீரியலை சேர்த்துறது, அடி பிடிக்க மாட்டேனுது. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் நல்ல பாத்திரம். இந்த பாத்திரமும் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்கா? இந்த பாத்திரமும் சூப்பர் பாத்திரம் தான். ஆனால் இதுலேயே வந்து ஒரு பேன் ரிவ்யூ கொடுத்தேன்ல, தட் இஸ் நாட் அ குட் பேன். ஸோ மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த ரெட் செஃப்பில் இந்த இது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. பட் இதுக்கப்புறம் இன்னொன்று அந்த குட்டி வாங்கினேன்ல, அது கூட நல்லாயிருக்கு. ஆனால் அந்த இன்னொன்று வாங்கினேன் பார்த்தீங்களா, ஒரு பேனு தோசைக்கல் மாதிரி, அது ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு எனக்கு. அதோட நிலமை அந்த பரிதாப நிலமை மாதிரி இருக்கு. கணவனுக்கு தெரியாமல் வாங்கக்கூடாது அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர். எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு வாங்கி பார்த்தா தானே தெரியுது. ஆனால் அதான் சொன்னேன்ல, இந்த பாத்திரம் சூப்பர் திவா. அந்த ஒரே ஒரு பேன், ஏன்னா அன்றைக்கி ஆர்டர் வேறு இருந்துச்சா, அதனால் 2 கல்லில் நான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருந்தேன். ஒருவேளை நான் வந்து ஹையாக வச்சுட்டனாலேயான்னு தெரில. ஆனால் இல்லை, அந்த பேனே சரி கிடையாது. அந்த பேன் ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தெரியுமா? டிக்டாக்ல தான் வாங்கினேன். அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ரெஸ்பாண்டே இல்லை. கஸ்டமர் சர்வீஸ். இப்போ வந்து இது எதுக்கு பண்ணுறேன்னா, கிரேவிக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு புட் சிக்கன். ஓகேவா? நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுருவோம். இதில் அந்த மேரினேட் பண்ண சிக்கனில் கொஞ்சோண்டு நான் என்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பியூர்லி உங்களுக்கு இஷ்டம்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்குது, நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் சிம் பண்ணிடலாம். ஓகேவா? ஐயோ, இங்கே ஒன்று வச்சதே மறந்துட்டேன் பாருங்கள். கடலை எண்ணெய், இந்த எண்ணெய் நல்லா இருக்குது, கிராமியம்னு சொல்லிட்டு செக்கு எண்ணெய், மலேசியா பிராண்டு. மலேசியா பிராண்டு. இது நம்ம ஆல்ரெடி 2-3 வாட்டி வாங்கியிருக்கோம், பட் நான் சொன்னது இல்லை வ்ளாக்ஸில். மாடர்ன் ஸ்டோரில் கிடைக்கிது. ஸோ சோம்பு, வெங்காயம் போட்டுருங்க. 3 ஆகட்டும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65க்கு மசாலா நான் உங்கள்கிட்ட காட்டலை. அது வந்து ஒன்றுமே இல்லை, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, மிளகுத்தூள், அவ்வளோதான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. நான் வேறு எதுவுமே போடல. இது பாருங்கள், நான் வந்து போட்டாச்சு. நான் கூட மேலே வரும்னு நினச்சேங்க, இந்த பாத்திரம் பத்தாதுன்னு நினச்சேன், பட் பத்திருச்சு. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதுவே. அண்ட் இதை பார்க்குறீங்களா, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்து வந்து வெங்காயம் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் பண்ணிவிட்டு தவா ஃப்ரை வந்து ஈஸி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது முடித்தோடனே நம்ம அதை வச்சுக்கலாம். ரொம்ப பசிக்குது, மணி
மணி 2 ஆயிடுச்சு. எப்படியாவது லேட் ஆயிடுதுங்க, என்ன தான் பண்ணுறது. இப்போ புரியுது அம்மாவோட கஷ்டம்லாம். முன்னாடிலாம் நானும் என் தம்பி என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாலே கற்றுன்னு கற்றுவோம். பசிக்குது, என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம், என்ன பண்ணிட்டுருந்தீங்க, எனக்கு பசிக்குதுன்னு. அவங்களோட கஷ்டம் இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. கஷ்டம்தான். நீ என்ன பண்ணி உங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுவியா? இல்லைப்பா, ஆனால் எங்கள் வீட்டிலலாம் 12 கரெக்டாக ஒரு 12:30 1 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா வந்து ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறாள். காலைல 6 மணிக்கு எழுந்துக்கணும், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கணும், மதியம் 1 மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஷெடியூல் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், கோவம் வந்துடும் பயங்கரமாக. அந்த பெரியவங்க இருந்தால் நம்ம வந்து ரொம்ப டைம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்மனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க மாத்திரை சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற டைமில் தான் நம்ம செய்யவே ஆரம்பிக்கிறோம். எப்படி பார்த்தீங்களா, நான் இந்த பாத்திரத்தை பற்றி சொன்ன அந்த அந்த ரிவ்யூ வந்து அப்படியே உண்மையான ரிவ்யூ. இந்த பாத்திரம் உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒட்டவே மாட்டேங்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் இந்த பாத்திரம் வாங்கினேன். ஓகே தானேப்பா, சொல்லுங்கள். அதுக்குன்னு சும்மா வாங்கக்கூடாது. சும்மா நான் வாங்க மாட்டேன். அப்படியே வந்து தம் போட்டு வச்சிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நான் கூட திவா இது மேலே வரும் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு, வரல. ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ அரிசி போட்டிருக்கோம்? 300 கிராம் அரிசியா, 350 கிராமா? கரெக்டாக ஒரு 500 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு 400 கிராம் அரிசி போட்டிருக்கோம். பழைய பாத்திரத்தில் 300 கிராம் 350 போட்டால் வெளியே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து எனக்கு அந்த இது மட்டும் வை, தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. இதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கருவேப்பிலை பிச்சு போடுங்க, அப்போ தான் அதோட சாறு இறங்கும், அந்த ஸ்மெல்லு, அதோட ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும். பிக்காமல் போட்டால் இறங்காதா? இறங்காது. சயின்டிஸ்ட் இவாஞ்சலின் கண்டுபிடிச்சிருக்காங்களா? லெமனோட இலை பார்த்துருக்கியா? அந்த லெமனோட இலையை நார்மலாக மோந்து பார்த்தா ஸ்மெல் வரும், ஆனால் அந்த லெமனோட இலையை பிச்சைன்னு வச்சுக்கோவேன், அந்த ஸ்மெல் அப்படியே டபுள் மடங்காக இருக்கும். இப்போ பாரு, என் கையில் அந்த கருவேப்பிலை ஸ்மெல் இருக்குது. மகளுக்கும் எனக்கும் அது அந்த வேலைலாம் நீங்கள் தான் சாவை உள்ள இருக்குது, நீங்கள் எடுத்து போடுங்கோ. அதை ஆஃப் பண்ணிடுங்கோ, எடுத்து ஓகேங்க. ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்கும்னு. நல்லா வந்திருக்கு, உதிரியாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் என்னென்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது ரைஸ் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஒட்டுது, கொஞ்சம் இன்னும் நான் சிம்மில் வச்சுருந்துருக்கலாம். பட் கருகலாம் இல்லை, இங்கே பாருங்கள், கருகலாம் இல்லை. நான் ரொம்ப நேரமாக அடுப்பில் வைக்கிறதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ரைஸ் ஒட்டுற மாதிரி இருந்தது. மற்றபடி நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். தவா ஃப்ரை அண்ட் அங்கே வந்து சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. நான் தட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். லெக் பீஸ் எனக்கும் இருக்குது. ஆளாளுக்கு ஒரு லெக் பீஸ் மகளை நம்ம கழட்டி விட்டுருவோம். அவளுக்கும் லெக் பீஸ் தான் பிடிக்கும். திஸ் ஒன் தாய் உள்ள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணு. தாய் உள்ள எப்போ பார்த்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. மாடர்ன் தாய். ஓகேங்க, வாங்க நம்ம போகலாம். இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அப்பாவும் பிள்ளையும். எனக்கு இந்த கழுத்து பீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தயிர் பச்சடி,
தயிர் பச்சடி இல்லாமல் நமக்கு சாப்பாடு இறங்காது. ஓகேவா? டாங் சூப்பராக இருக்கா? ஓகே, சாப்பிட போகிறேங்க. எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா. ஸோ இது மேலே வச்சுட்டு ஆஸ் யூஸ்வல் எனக்கு எங்க இந்தா ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையா? ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. பாத்திரமே நான் சொன்னேன் இல்லை, போன vlogலேயே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு பாத்திரம் ஒவ்வொரு டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பாத்திரம் சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாத்திரம் கிடச்சா வாங்கி பாருங்கள். ஓகேவா? இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.